அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற தகப்பனே, நீர் எங்களுக்கு தந்த எல்லா தாளந்துகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் தாளந்துகளை பகிர்ந்து கொள்ளவும், உம்மை துதித்து பாடுகிற பாடலை கேட்கவும், உம்முடைய திருவசனத்தை குறித்து நாங்கள் அறியவும் வாஞ்சியோடு இங்கு கடந்து வந்திருக்கிறோம். சுவாமி, எங்களை வெறுமையாக அனுப்பாதபடி எங்கள் ஆத்மாவுக்கு கூட நீர் ஏதாவது தந்து நீர் அனுப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் யார் பிரச்சனையோடும் வேதனையோடும் வந்திருக்கிறார்களோ அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் நீர் தீர்த்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கூட்டத்தின் முழு பொறுப்பை நீர் எடுத்துக்கொள்ளும். முடிவு வரை உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக இயேசு என்னும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். இந்த வானொலி மூலியமாக நடத்தப்படுகிற நிகழ்ச்சிகள் உங்களை அல்லது மற்ற ஜாதி ஜனங்களை மதம் மாறுவதற்காக நியமிக்கப்படுகிற ஒரு ஊழியம் அல்ல இது என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஜாதியிலிருந்து இன்னொரு ஜாதிக்கு மாற்றவோ, மற்ற மதத்தினரை இந்த மதத்தினருக்கு கொண்டு வரவோ அப்படிப்பட்ட திட்டமோ அப்படிப்பட்ட நோக்கமோ கிடையாது. ஒரே ஒரு நோக்கம், நாங்கள் அடைந்த சந்தோஷம் மற்றவர்களும் அடைய வேண்டும். என்னுடைய வாழ்க்கை என்னால் மாற்றிக்கொள்ளவே என்னால் முடியவில்லை. சேலத்திலே, தமிழ்நாட்டில் திருநாயை போல நான் சுற்றி கொண்டிருந்தவன், பாவத்தை பச்சை தண்ணீர் போல குடித்துக் கொண்டிருந்தவன். எத்தனையோ பேரின் இடத்திலே வாழ்க்கையை மாறும்படி சொல்லி பார்த்தார்கள். என்னால் மாற்ற முடியவில்லை. பாவத்தை விட வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை உண்டு, ஆனால் என்னால் முடியவில்லை. ஆனால் ஒரு நாள் என் இயேசு என்னை சந்தித்தார். அவர் என்னுடைய உள்ளத்துக்குள் வந்த போது விவரிக்க முடியாத ஒரு மாற்றம், தலை முதல் கால் வரைக்கும் மிகப்பெரிய மாற்றம். இந்த மாற்றத்தை, என்னுடைய ஜீவிதத்தில் ஏற்பட்ட இந்த ஒரு பெரிய அதிசயத்தை, எவ்வளவோ பெரிய போதகர்களோ மற்றவர்களோ மாற்ற முடியாத ஒரு அதிசயத்தை, என் பெற்றோருடைய கண்ணீர் என்னை மாற்ற முடியவில்லை, என் கூட பிறந்த சகோதரருடைய கண்ணீர் என்னை மாற்ற முடியவில்லை. ஆனால் என் இயேசு ஒரே ஒரு நிமிடத்துக்குள் அந்த காரியத்தை செய்து வைத்தார். இந்த காரியத்தை என்னால் மறைக்க முடியவில்லை. ஆகவே தான் ஆண்டவரை பற்றி, என்னை மாற்றி அந்த தெய்வத்தை பற்றி மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்கிற பாரம் எனக்குள்ளே வந்தது. இந்த ஊழியம் கூட அதே மாதிரி தான். பணம் பெற்றுக் கொள்வதற்காகவோ அல்லது ஒரு ஸ்தலத்திலிருந்து, ஒரு மாதத்திலிருந்து மற்றொரு மதத்துக்கு மாற்றுவதற்காகவோ அல்ல. அடைந்த அந்த கிறிஸ்துவின் சந்தோஷம் நீங்கள் அடைய வேண்டும். உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதை அடைய வேண்டும். இந்த உலகமெல்லாம் அந்த புது சந்தோஷத்தை, புது மாற்றத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரே ஒரு தாகம் தான். இன்றைக்கு ராத்திரியும் தான் அதே அடிப்படையில் இந்த கூட்டமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இசை மல்லர் தானே, பாடல்களை கேட்கலாம் என்றுதான் வந்திருப்பீர்கள். ஆகவே வேத புத்தகத்தை கொண்டு வந்திருக்க மாட்டீர்கள் என்று நான் முழு அளவோடு விசுவாசிக்கிறேன். ஆகவே உங்களை சிரமப்படுத்த விரும்பாமல் நானே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 56வது வசனம். மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். முதலாவது வசனம் சொல்லுகிறது, மனுஷகுமார் இந்த உலகத்திலே வந்தது மனுஷர்களை அழிப்பதற்காக அல்ல, அவர்களை ரட்சிப்பதற்காகவே. மனுஷர்களை அழிக்க தேவன் வர முடியாது, வரக்கூடாது. பலவிதமான இதிகாசங்களிலே, புராணங்களிலே இப்படியெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் என்று சொல்லி பல வேதங்கள் உண்டல்ல. அதுல ருக்வேதத்துல தேவன் இந்த உலகத்தில் அவதரித்ததனுடைய நோக்கம் என்ன என்று எழுதப்பட்டிருக்கிறது. துஷ்ட நிகிரகம், சிஷ்ட பரிபாலனம்.
சமஸ்கிருதத்திலே அந்த பாஷையில சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் துஷ்டர்களை அழித்து பாவிகளை அழித்து நல்லவர்களை காப்பாற்ற வேண்டும். இந்த ஒரே ஒரு காரணம் தான் தேவன் இந்த உலகத்திலே அவதாரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய கிறிஸ்துவ வேதம் சொல்லுகிறது உலகத்தில் உள்ள எல்லாரும் பாவிகள், ஒருவராகி நீதிமான் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில பார்க்குமானால் இந்த உலகத்திலே துஷ்டர்களை அல்லது பாவிகளை அழிப்பதற்காகத்தான் தெய்வத்தின் அவதாரம் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருக்க முடியாது. ஆனால் கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது துஷ்டர்களை அழிப்பதற்காக அல்ல, அவர்களை ரட்சித்து அவர்களையும் பரலோகத்திலே கொண்டு போக வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான். நாம் எல்லாரும் பாவிகள், நம்மை அவர் மீட்டு எடுப்பதற்காக இந்த உலகத்திலே மனுஷ அவதாரம் எடுத்தார். இன்றைக்கு பாடிய பாட்டிலுடைய அநேக கருத்துக்களை நீங்கள் பார்த்தால் எல்லாமே கர்த்தர் இந்த உலகத்திலே வந்தாரே, என்னை மாற்றினாரே, எனக்கு ஒரு ஜீவன் தந்தாரே, இந்த ரகசியத்தை தான் அந்த பாடலுடைய வசனங்களிலே நீங்கள் பார்க்க முடிகிறது. ஆமா, கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில இது ஒன்றுதான் அடிப்படை அஸ்திபாரம். என் வாழ்க்கையை கிறிஸ்து மாற்ற, நான் பாவத்திலேயே மடிந்து விடாமல் இருப்பதற்காக என் இயேசு எனக்காகவே இந்த உலகத்தில் வந்தார். இந்த உலகத்திற்காக வந்தார் என்று நான் சொல்ல விரும்பவில்லை, எனக்காக, இந்த டாக்டர் புஷ்பராஜுக்காகவே இந்த உலகத்துக்கு வந்தார். இப்படி உரிமையோடு சொல்வதற்கு தான் நான் மிகவும் இஷ்டப்படுகிறேன். என் இயேசு எனக்காகவே வந்தார். இது எவ்வளவு பெரிய அன்பு தெரியுமா? காரணம், இந்த உலகத்தை பிதா நேசித்தனுடைய அன்பின் அளவை இது காண்பிக்கிறது. இந்த 2வது முறை நாங்கள் வாசித்தோம் அல்லவா, யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, இவ்வளவாய் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய், எவ்வளவு பெரிய அன்பு அது, எவ்வளவு பெரிய அன்பு அது, கணக்கே சொல்லப்படவில்லை. எந்த அளவு என்பதை குறிப்பிட்டு சொல்லப்படவில்லை. இவ்வளவாய் உலகத்தை நேசித்தார், இந்த அளவுக்கு நேசித்தார். எந்த அளவுக்கு? தன்னுடைய ஒரே ஒரு குமாரன் என்றும் பார்க்காதபடி, தன்னுடைய ஒரே ஒரு பிள்ளை என்றும் பார்க்காதபடி, இந்த உலகத்தில் வேதனை உண்டு, பிரச்சனை உண்டு, சிலுவை மரணம் உண்டு என்றெல்லாம் அறிந்திருந்தும் தன்னுடைய மகனை அனுப்பினாரே. யாருக்காக? உனக்காகவும் எனக்காகவும். நீ கண்ணீர் விடக்கூடாது என்பதற்காக, உன்னுடைய பிரச்சனைகளிலே நீ கவலைப்படக்கூடாது என்பதற்காக உனக்காகவே இயேசு கிறிஸ்துவை தேவன் இந்த உலகத்தில் அனுப்பினார். இந்த அன்பு விவரிக்க முடியாத அன்பு. இதற்கு ஒரு உதாரணமாக பழைய ஏற்பாட்டின் பகுதியில ஒரு சம்பவத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்துல 1லிருந்து நீங்கள் வாசித்துக் கொண்டே வந்தால் அதிலே ஒரு சம்பவம் நமக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த விவரங்களை குறித்து ஒரு நிழலாக எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். ரோமருக்கு எழுதின 10ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டினுடைய சம்பவங்கள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. இனி வரப்போகிற காரியங்களை அதை அறிவிப்பதற்காக நிழல் படம் போல எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய சாயல் தான் இப்பொழுது நடக்கிற காரியங்கள். அப்ப அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு. இந்த பகுதியில ஒரு தம்பதிகள் உண்டு, கல்யாணம் செய்து கொண்ட புருஷனும் மனைவியும் உண்டு. அவளுக்கு பெயர் சாராய், அவனுக்கு பெயர் ஆபிரகாம். 2 பேரும் கல்யாணம் கட்டி சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கல்யாணம் கட்டின புதுசுல தேவன் அவர்களை ஆசீர்வதித்ததும், அவருடைய காரியங்கள் எல்லாம் பார்த்து நான் உங்களை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்வேன் என்று சொல்லி கொடுத்த வாக்குத்தத்தங்களும் மிகவும் ஆச்சரியமானது. கல்யாணத்துல சாதாரணமா வாழ்த்துறதுக்கு வர்றதை நீங்க பார்த்திருப்பீங்க. கல்யாணம் தம்பதிகளை வாழ்த்துவாங்க இல்லையா, 16 பெற்று பெருவாழ்வு வாழுன்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் குடும்ப கட்டுப்பாடு இருந்ததோ இல்லையோ தெரியல, அதனால்தான் அந்த மாதிரி எல்லாம் சொன்னதை நீங்க கேட்டிருக்கலாம். 16 பெற்றுனாக்கா இந்த காலத்துல யாருங்க அதை சகிக்க முடியும்? ஆனா அதனுடைய உள்ளான அர்த்தம் வேற. 16 விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்று நீ சந்தோஷமா வாழணுன்றதான் அதனுடைய அர்த்தம். ஆனா இந்த அர்த்தத்தை அவங்க புரிஞ்சுக்கிறதுல சரீர பிரகாரமாக பன்னி குட்டிகள் மாதிரி இஷ்டம் போல அதே மாதிரி உள்ள ஆசீர்வாதத்தை இந்த ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் தேவன் தரிசனம் கொடுத்து அவளை ஆசீர்வதித்தார். உங்க 2 பேரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். எப்படி ஆசீர்வதிக்கிறேன் தெரியுமா? வெளியே வாங்கன்னு கூட்டிட்டு வந்தாரு. வானத்தை அண்ணாந்து பாருப்பா, நட்சத்திரங்கள் இருக்குதே, என்று உன்னால முடியுமா? அவர் சொல்றாரு, யாரு என்ன நட்சத்திரத்தை என்ன முடியும்? தேவன் சொல்றாரு, அந்த அளவுக்கு உன்னுடைய சந்ததியை நான் பெருக வைப்பேன். மணலை கையில் அள்ளி, சரி இதை எண்ணி பார்க்கலாம், எண்ண முடியாதுங்க. மணலை யார் எண்ண முடியும்? அந்த அளவுக்கு உன்னுடைய சந்ததியை நான் பெருக வைப்பேன். இந்த மாதிரி ஆசீர்வதித்துட்டு போயிட்டு பல வருஷங்கள் ஆகி போச்சுங்க, ஒரு விதமான மாற்றம் இல்லை. வருஷங்கள் கடந்து போனது. 10 வருஷம், 15 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம், 45 வருஷங்கள். இயற்கைகள் தடைப்பட்டு போகிற வருஷங்கள் 40லிருந்து 45 வருஷங்கள். அதற்கு பிறகு எந்த விதமான குழந்தைகள் பெற்றுக்கொள்வதற்கு சரீரத்துக்கு தகுதி கிடையாது. 50 வருஷமானது. இனி குழந்தைகள் பிறப்பதற்குரிய யோசனையும் இருக்க முடியாது. 80 வயசு 100 வயசு வரைக்கும் வாழ்ந்து விட்டார்கள். பயங்கர கிழவியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் வாக்குத்தத்தம் மாறாத தேவன் அவர்களுக்கு ஒரு குழந்தையை அருளி செய்தார்.
தான் சொன்ன வாக்கை கர்த்தர் ஒருபோதும் மறக்கிறதே என்பதை இந்த நேரத்தில் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தான் வாக்களித்தபடி அவளுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை தந்தார். அந்த குழந்தை பிறந்தது. வாழ்க்கையில பல வருஷங்களுக்கு பிறகு பிறந்த குழந்தை அல்லவா, எப்படி பாலூட்டி சீராட்டி வளர்த்திருப்பார் என்பது நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். வளர்ந்த அந்த குழந்தை அவர்கள் கண்ணும் கருத்துமாய் கவனித்துக் கொண்டிருக்கிற வேளையில ஒரு நாள் திடீர் என்று சொல்லி தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனம் அளித்து அவனோடு அவர் பேசினார். ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். ஆபிரகாம் சொன்னான், தேவனே என்ன என்று கேட்டார். ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே உன்னுடைய ஒரே மகன் ஒரே புத்திரன் உன்னுடைய ஈசாக்கு என்று பெயர் வைத்தாய அந்த குழந்தையை நீ எனக்காக மோரியா தேசத்துல, நான் காண்பிக்கும் மலையாகிய மோரியா தேசத்துல போய் எனக்காக பலி செலுத்துவாயா என்று சொல்லி கர்த்தர் கேட்டார். எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க. பல வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த ஒரு குழந்தை, அந்த குழந்தைய பலி செலுத்தணும்னு அதே தேவன் சொன்னார்னாக்கா, அதை விட நீங்க குழந்தைய கொடுக்காம இருந்திருக்கலாமே, ஏன் கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்க எடுக்கணும், அதை விட நீங்க சும்மா இருந்திருக்கலாமே, அப்படிலாம் நமக்கு கேட்க தோணும். ஆனா ஆபிரகாம் அப்படி கேட்கவே இல்லை. அவர் கேட்ட விதத்தை பாருங்க. அந்த முதல் வசனம் 2வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவர் வர்ணிக்கிறார், உனக்கு ஒரே ஒரு மகன் பிறந்தான் பார், அந்த மகன். உடைய ஏக புத்திரன் இருக்கிறான் பார், ஒரே பல வருஷத்துக்கு அப்புறம் பிறந்தானே அந்த மகன். நீ அதிகமா செல்லமா நேசித்து ஈசாக்குன்னு பேர் வச்சு வளர்த்தனியே அந்த ஒரு மகனை எனக்காக பலி செலுத்து. ஏன் மகனை பலி செலுத்துன்னு சொல்லிட்டா போதுமே, பேசாம உன் மகனை எனக்கு பலி செலுத்து பண்ண போயிடலாம். எதுக்காக இந்த மாதிரி வர்ணிக்கணும்? யாராவது குடும்பத்துல மனைவி செத்து போயிட்டாங்க அல்லது புருஷன் செத்து போயிட்டாங்கன்னா அவங்கள பாக்குறதுக்கு வர்றவங்க என்ன சொல்லுவாங்க? சிலர் வர்றவங்க இருக்கிறாங்க, ஏற்கனவே வேதனையோடு இருக்கிறாங்க, இருக்கிற வேதனையும் கிளப்பி விட்டுட்டு போவாங்க, அதிகமாக்கிட்டு போவாங்க. ஏமா உங்க புருஷன் இறந்ததுக்கு அப்புறம் இந்த டேபிள் எல்லாம் அவர் உபயோகிச்ச டேபிளா, ஐயோ இதை பார்க்கும் போது எனக்கே எப்படி இருக்குது, உனக்கு எப்படி இருக்கும் பாருங்க. இந்த பேனா அவர் உபயோகிச்ச பேனாவா, ஐயோ இதை பார்க்கும் போது எனக்கே எப்படி இருக்குது, உனக்கு எப்படி இருக்கும் பாருங்க. அவளே அதை மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான். இவங்க என்ன செய்யறாங்க, தூண்டி தூண்டி விடுறாங்க, இன்னும் கொஞ்சம் வேதனையை அதிகப்படுத்துறாங்க. வந்தமா பேசாம ஒரு கன்சோலிங்கா ஏதாவது ஒண்ணு, சகோதரி பயப்படாதே, கர்த்தர் உனக்காக, சகோதரா பயப்படாதே, கர்த்தர் உனக்காக உன்னுடைய குடும்பத்தினுடைய பொறுப்புகள் எல்லாம் எடுத்துக்குவார்ப்பா, நீ பயப்படாதே, உன் நம்பிக்கை கர்த்தர் மேல வைன்னு ஏதாவது ஒரு நம்பிக்கைக்குரிய வசனம் வார்த்தையை சொல்லிட்டு போனா அது எவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்க. இது வேதனையை தூண்டக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. அதே மாதிரிதான் இங்க தேவன் என்ன செய்யறாரு, ஆபிரகாமுடைய இருதயத்தினுடைய வேதனையை தூண்டுறார். பல வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த ஒரே ஒரு குழந்தை இருக்கு பாரு, உடைய ஏக புத்திரன் பாரு, இதுக்கப்புறம் குழந்தை பிறக்காம ஒரே ஒரு குழந்தையா பிறந்துச்சு பாரு, அந்த பிள்ளைய என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டு யோசிச்சு ஈசாக்குன்னு பேர் வச்சு வெளியில போகும்போதும் வெளியே போகிற சமயத்திலும் உள்ள வர சமயத்திலும் ஈசாக்கு ஈசாக்குன்னு சொல்லிட்டு வாய் நிறைய கூப்பிட்டு கூப்பிட்டு பாத்தியப்பா, அந்த ஈசாக்க எனக்கு பலி செலுத்து. எப்படி இருந்திருக்கும் பாருங்க அவனுடைய உள்ளமானது. அது மாத்திரமல்ல, அவர் சொல்றாரு, நான் காண்பிக்கிற இடம் இருக்கு பாரு மோரியா தேசம், அந்த மலையில போய் பலி செலுத்து. ஏன் லோக்கல்ல மலையே கிடையாதா? இந்த பக்கம் உள்நாட்டுல எங்கேயும் மலையே கிடையாது, என்னத்துக்கு மோரியா தேசம் போகணும்? மோரியா தேசம்ன்றது அவர் இருக்கிற இடத்துல இருந்து 3 நாள் பிரயாணத்துல போகணும். உள்ளே இருக்குது, இப்பவே வெட்டுன்னு சொன்னாக்க வெட்டி விட்டுலாமே, எதுக்காக 3 நாள் பிரயாணம்? இந்த 3 நாள் பிரயாணத்துக்குள்ள அவருடைய மனநிலையை கர்த்தர் சோதிக்கணும்னு ஆசைப்படுறார். கல்யாணம் கட்டின புதுசுல என்னுடைய மனைவி கூட அடிக்கடி சொல்லுவாங்க, நான் ரத்த சாட்சியா மறிக்கணுங்க, நான் ரத்த சாட்சியா மறிக்கணும். நான் பார்த்தேன், அப்படியாப்பா என்னை விட ரொம்ப பெரிய விசுவாசியா இருக்குது, ரொம்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ரொம்ப நான் அல்லேலூயா சொல்ல ஆரம்பிச்சேன். நான் அப்புறம் தான் ரகசியம் தெரியுது, நிறைய பேர் அப்படி சொல்றதை நான் பார்த்தேன். ரத்த சாட்சியா மறிக்கணும் என்ன அர்த்தம்? ஒரே வெட்டு த்ரூ டிக்கெட், நேரா பரலோகத்துக்கு போயிடலாம். ஆனா இந்த உலகத்தின் வேதனையை அனுபவிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, சோதனைகளுக்கு மத்தியில ஜீவிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, பிரச்சனைகளுக்கு மத்தியில வாழ்றதுக்கு இஷ்டம் இல்லை. ஆனா ஒரே வெட்டு நேரா போயிட வேண்டியது பரலோக ராஜ்யத்துக்கு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இஷ்டப்படுறாங்க. தன்னுடைய ஸ்தாபனத்திலேயோ தன்னுடைய வாழ்க்கையிலோ தன்னுடைய ஊழியத்திலேயோ வர்ற பிரச்சனைகளை பார்த்து அந்த பிரச்சனையை விட்டு, ஏன் நான் இங்க இருக்கிறதுனால இந்த பிரச்சனை, நான் இந்த விட்டே போயிடுறேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்படி அல்ல. எந்த இடத்துல உனக்கு பிரச்சனை இருக்கிறதோ அந்த இடத்துல தான் இருக்கணும். எந்த குடும்பத்துக்குள்ள உனக்குள்ள வேதனைகளும் துன்பங்களும் இருக்குதோ அதுக்குள்ள நீ இருந்து நீ வாழ்ந்து காமி. கர்த்தருடைய சந்தோஷத்தை மற்றவர்கள் அறியும்படியாக, உன்னுடைய சகிப்பு தன்மைகளை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக நீ வாழ்ந்து காமிக்கணும். பிரச்சனை விட்டு ஓடும்படியாக கர்த்தர் சொல்லவே இல்லை. பிரச்சனைகளுக்கு உள், வேதனைகளுக்கு உள் நீ வாழணும்னு தான் விருப்பப்படுறாரு. அதனாலதான் தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நரிகளுக்குள்ளே நான் உங்களை அல்லது அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். வேதனை உள்ள, உபத்திரம் நிறைந்த, பாவம் நிறைந்த இந்த உலகத்துக்குள்ள நீங்க போகணும். சன்னியாசியா காட்டுக்குள்ள உட்காந்து இந்த உலகத்தினுடைய தொடர்பே இல்லாம வாழணும்னு சொல்லிட்டு நான் கூட பலமுறை யோசித்து பார்த்தேன். இந்த உலகத்துல இருந்தா தானே பலவிதமான டெம்ப்டேஷன், வேதனை, பாவம்லாம். இதை விட்டு நான் வெளியே போயிட்டேனாக்கா எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம், இப்படிலாம் நான் யோசனை பண்ணேன். ஆனா கர்த்தருடைய சித்தம் அது அல்ல. வேதனைக்கு மத்தியில, உன் சோதனைக்கு மத்தியில நீ ஜெயிச்சு காமிக்கணும். அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆகவே கர்த்தர் சொன்னாரு, நான் காமிக்கிற இடத்துக்கு நீ போப்பா. உனக்குன்னு எவ்வளவு இஷ்டம் இருக்கும்,
உனக்குன்னு எவ்வளவு ஆலோசனை இருக்கும், ஆனா அதல்ல எனக்குன்னு ஒரு ஆலோசனை இருக்க பாரு, அந்த ஆலோசனைக்கு போ. இன்னைக்கு நிறைய பேர் கடவுளுக்கே ஐடியா கொடுக்கறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ஏன் சாமி இப்படி பண்ணா என்ன, இப்படி செஞ்சா நிறைய பேர் வந்துருவாங்களே. நிறைய பேர் இப்படி சாமிக்கு ஐடியா கொடுக்கறவங்க இருக்கிறாங்க. அவருக்கு பேரே ஆலோசனையின் கர்த்தர்னு பேரு. நீ போய் ஆலோசனை கொடுத்தா அது எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணிப்பார். நாம கர்த்தருக்கு ஆலோசனை கொடுக்க கூடாது. அதான் அவர் சொல்றாரு, உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல. தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல வியாதி சுகமாகத்த கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணேன். அதுக்கப்புறமேல நான் தங்குற இடத்துக்கு வந்தப்போ போதகர் சொன்னாரு, ஐயா ஒரு கிராமத்துல இருந்து ஒரு கிராம ஜனங்களே உங்களை தேடி வந்திருக்கிறாங்க, கூட்டம் முடிஞ்சிச்சு, ஒருத்தர் கூட வியாதி சுகமே ஆகலைங்க. அதுக்காக தயவுசெய்து இன்னும் ஒரு தடவை நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா இந்த ஊருக்குள்ள அந்த கூட்டத்துக்குள்ள வந்திருக்கிற சபை ஒரு பெரிய ஒரு ஆள் இருக்காங்க, கிராமத்துல பெரிய முக்கியமான 2 ஆளுங்க, அவங்க 2 பேருக்கு மாத்திரம் சுகம் கிடைச்சிருச்சுனாக்கா அந்த கிராமம் முழுவதுமே கிறிஸ்தவங்களா மாறிடும், தயவுசெய்து உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், சுகம் அளிக்கிறது என்னுடைய கையில் இல்லை, கர்த்தர் சுகம் அளிக்கிறாரு, நான் என்ன செய்ய முடியும், நான் ஜெபிக்கத்தான் முடியும். ஆனா அவருடைய ஆலோசனையை பார்க்கும்போது அவன் சுகம் பெற்றால் முழுவதுமே சுகமாகிவிடும், அந்த கிராமமே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும், அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா கர்த்தருடைய வழிகள் அப்படி இல்லை. கோயம்புத்தூர்ல ஒரு சகோதரி இன்ஜினியர் குடும்பம், பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஒரே ஒரு மகள் வியாதி படுக்கையில ஆஸ்பத்திரியில 6 நாட்கள் பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்தாங்க. பெரிய ஆஸ்பத்திரிக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட கொண்டு போனாங்க. அங்கேயும் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அந்த பிராமண சகோதரியுடைய கர்ப்பப்பையை அவங்க ஏற்கனவே எடுத்துட்டாங்க. ஆகவே இனி ஒரு குழந்தை செல்வம் அவங்களுக்கு உண்டாக போறதில்ல. பிறந்த அந்த ஒரு குழந்தையும் இறந்துட போகுதே என்ற வேதனையில அவங்க 6 நாளும் பச்சை தண்ணி கூட குடிக்காம அந்த பெட்டுக்கு பக்கத்துல 2 பேரும் விழுந்து கிடக்குறாங்க. அங்க இருக்கிற டாக்டர்மாரெல்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க, பாருங்க ஏன் நீங்க இவ்வளவு வேதனைப்படுறீங்க, டாக்டர்மாரெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு, இனி நீங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போறதை பத்தி தூக்கிட்டு போறதை நீங்க ஆலோசனை பண்ணுங்க, இங்க வச்சுட்டு இருக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது, பெரிய டாக்டர் சொல்லிட்டாரு இல்லையா, இனிமே சுகமே படுத்த முடியாதுன்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, நான் எங்க போறது, செத்தா எடுத்துட்டு போறோம், என்னத்துக்காக இப்பவே எடுத்துட்டு போனோம். அப்ப அதுல ஒரு டாக்டர், அவர் பேரு டாக்டர் ராமசாமி, அவர் சொன்னாரு, ஒரு காரியம் நீங்க செய்யுங்களேன், எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு, அவர் வைத்தியம் பண்ணல, ஆனா அவர் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார். இதே கோயம்புத்தூர்ல இந்த இடத்துல ஒரு சபையில அவர் பேசிட்டு இருக்கிறாரு, வேணா நீங்க அவரை கூப்பிட்டு அனுப்புங்க, அவர் ஜெபம் பண்ணட்டும். அப்ப சொன்னாங்க, எத்தனை ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல, அவர் எப்படியாவது கூட்டிட்டு வாங்க சொல்லி அனுப்பிச்சாங்க. அப்ப அவர் சொன்னாரு, நான் சாப்பாட்டுக்கு போவேன், மத்தியானம் கூப்பிட்டு வரேன். வந்தாச்சு, என்னையும் கூட்டிட்டு வந்தாங்க. நேரா வந்தேன். நான் சொன்னேன், நான் உங்களுக்கு வைத்தியம் செய்யறதுக்காக வரல, 2வது என்கிட்ட எந்த விதமான அற்புத சக்திகளும் கிடையாது, ஆனா உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறவர் இயேசு ஒருத்தர் இருக்கிறார், அவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியும். ஆகவே இந்த நேரத்துல அந்த இயேசுவை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன், நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா என்று சொல்லி கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, இந்த குழந்தை மாத்திரம் எனக்கு சுகம் கொடுத்து கர்த்தர் எனக்கு உயிரோடு இந்த குழந்தைய திருப்பி கொடுப்பாருனாக்கா எங்க குடும்பம் முழுவதுமே அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளும், எங்க குடும்ப குல தெய்வமாக அந்த இயேசுவை நாங்க ஏற்றுக்கொள்வோம், இது சத்தியம்னு சொல்லிட்டு தர மேல அடிச்சு சத்தியம் பண்ணி அழுதாங்க. நானும் கை வச்சு ஜெபம் பண்ணேன். ஆனா ஒரு மாற்றம் அப்போது ஏற்படலை. அப்போ நான் சொன்னேன், நான் புறப்படும் போது என்னுடைய பிரயாணத்தின் சமயத்துல ஜெபம் பண்ணுவேன், அதே நேரத்துல நீங்களும் இந்த இடத்துல புது தீர்மானம் எடுத்து ஜெபம் பண்ணி பாருங்க, நம்முடைய 2 பேருடைய ஜெபமும் ஒன்றாக இணையும் போது ஒரு அற்புதம் நடக்க போகுது. சரி, பிரசங்கம் பண்ணி முடிச்சாச்சு, நான் திரும்பி போறேன். ட்ரெயின்ல அன்னைக்கு கூட்டம் முடிஞ்சு நான் ட்ரெயின்ல ஏறி உட்காந்துருக்கிறேன். 11:30 மணிக்கு என்னுடைய படுக்கையின் மேல முழங்கால் படிட்டு, சாமி இவருக்கு நான் ஜெபிக்கணும்னு சொல்லி நான் வாக்களித்தேன், இப்ப நான் ஜெபிக்கிறேன். அவங்க சொன்னாங்களே, ஆண்டவரே நீ இந்த சுகத்தை நீ கொடுத்திருந்தா அந்த குடும்பம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளும்னு சொன்னாங்களே, தயவுசெய்து கிருபை செய்யும் சுவாமி, டாக்டருங்கெல்லாம் கை விட்டுட்டாங்க, எப்படியாவது மனமிறங்க என்று சொல்லி ஜெபம் பண்ணும். அவர்களும் கண்ணீரோடு ஜெபித்தாங்க. கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சார். அடுத்த நாள் காலையே ஒரு தந்தி வருது வீட்டுக்கு, என் மகள் கண்ணை திறந்து பார்த்தாள். 2-3 நாள் கழித்து மறுபடியும் ஒரு கடிதம் வருகிறது, அவள் வாயை திறந்திருக்கிறாள். ஆகாரம் மூக்கு வழியாக அல்ல, நரம்பு வழியாக அல்ல, வாய் வழியாகவே நாங்கள் கொடுக்கிறோம். 1 வாரம் கழித்து சொல்கிறார், அவள் எழுந்து உட்கார்ந்து விட்டாள், அவள் எழுந்து நடக்கிறாள், வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வந்து விட்டோம். ஐயா இப்பொழுது என் மகள் கான்வென்ட்டுக்கு போகிறாயா. எத்தனை பெரிய சந்தோஷம். நீண்ட கடிதம் ஒன்று அந்த இன்ஜினியர் எழுதியிருந்தார். மாசங்கள் கடந்து போனது. ஒரு நாள் கோயம்புத்தூர்ல இருந்து ஜெபம் பண்றதுக்கு ஒரு குடும்பம் என்னை தேடி வந்துச்சு. அவங்க சொன்னாங்க, நான் கேட்டேன், கோயம்புத்தூர்ல இருந்து வரீங்களா அப்படின்னா, அங்க ஒரு இன்ஜினியர் குடும்பம் இருக்குதே, அவங்களாம் எப்படி இருக்காங்க. ஐயோ தெரியுங்க, அந்த குடும்பம் அந்த பிள்ளை பிழைச்சது பெரிய அதிசயம், அந்த ஊர்ல எல்லாருமே உங்களை பத்தி பேசிக்கிறாங்க, இயேசுவை பத்தி பேசிக்கிறாங்க. இப்ப நாங்க வரும்போது கூட உங்களை பார்த்தோம்யா, இப்ப வரும்போது கூட நாங்க பார்த்தோம். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய அன்பை அவங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா சொல்லணும். அவங்க கூட எங்களை கேட்டாங்க, எங்க போறீங்கன்னு. நான் இந்த மாதிரி டாக்டர் குஷ்வா பார்க்க போறேன்னு சொன்னப்போ அவங்க சொன்னாங்க, ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க. நான் சொன்னேன், எங்க பாத்தீங்க? ரயில்வே ஸ்டேஷன்ல. என்னத்துக்கு, எங்கேயாவது வெளியூர் போறாங்களா? இல்லைங்க, போயிட்டு வந்திருக்கிறாங்க. எங்க போயிட்டு வந்தாங்களா? திருப்பதிக்கு போய் தலை மொட்டை அடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. என்னத்துக்காக? நாம் நினைக்கிறோம் இந்த சுகம் கிடைச்ச அந்த குடும்பம் முழுவதுமே கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும். அதான் ஏசாமி சொன்னாரு, கடவுள் வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது, உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல. சில
சில சமயத்துல ரேடியோ ஊழியமாகட்டும் அல்லது சுவிசேஷ ஊழியமாகட்டும் நாம நினைக்கிறோம் இப்படி ஊழியம் செஞ்சா இப்படி மாறலாம், இத்தனை பேர்த்த இப்படிலாம் நம்ம கவர் அப் பண்ணலாம், இத்தனை பேர் நல்ல பேர் கிறிஸ்தவங்களா மாத்தலாம் நம்ம நினைக்கிறோம். இல்லவே இல்லை. கிறிஸ்துவை அறிவிப்பதற்கு மாத்திரமே நம்ம முயற்சி எடுத்துக்கொள்ளணும். கர்த்தர் கிரியை செய்யட்டும். ஒரு மனுஷனை மாத்தவே முடியாதுங்க. இன்னைக்கெல்லாம் நம்ம என்னென்ன பிளான் பண்ணாலும் சரி, எந்த ஒரு மனுஷனையும் மாத்தவே முடியாது. மனுஷனை மாற்றுகிற சக்தி தேவாதி தேவனுக்கு ஒருத்தருக்கு தான் முடியும். உன்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் உன்னுடைய இருதயத்தை அவர் மாற்ற முடியும், நம்முடைய முயற்சிகள் அல்ல. ஆகவே உன்னுடைய புருஷனை மாற்ற முடியலையா, உன்னுடைய பிள்ளைகளை மாற்ற முடியலையா, மாற்றக்கூடியவர் இயேசு ஒருத்தர் தான். அவரிடத்துல போய் நீ கேட்கலாம். அவர் கிரியை செய்தால் நிச்சயமாக மாறும். ஆகவே நாம ஒரு குறுக்கு வழியில போக வேண்டாம். கர்த்தருக்கு நம்ம ஆலோசனை கொடுக்க வேண்டாம். அவருடைய பாதத்திலிருந்து அவருடைய ஆலோசனை பெற்று அவர் எப்படி ஊழியம் நடத்த சொல்றாரோ அந்த மாதிரி செஞ்சா போதும். எப்படி சொல்லுகிறாரோ அந்த மாதிரி கேட்டா போதும். வேற எந்த குறுக்கு வழிகளிலும் போக கூடாது. நான் காண்பிக்கும் மலைக்கு நீ போன்னு சொன்னாரு. அதே மாதிரி பிரயாணமாக புறப்பட்டான். அடுத்த நாள் காலையில எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. விறகெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, கத்தி ரெடி ஆயிடுச்சு, நெருப்பு ரெடி ஆயிடுச்சு, 2 கழுதைங்கெல்லாம் கூப்பிட்டான், 2 வேலைக்காரர்கள்லாம் ரெடி ஆயிடுச்சு. உடனே மகனை கூப்பிடறான். மகனே ஈசாக்கே வாப்பான்னு கூப்பிடறான். உடனே ஓடி வரான். அப்பா என்னப்பா கூப்பிட்டேன்? என்ன கூப்பிட்டேன்? மகனே நாம மோரியா தேசத்துக்கு போறோம்ப்பா. மோரியா தேசத்துக்கா? 3 நாள் பிறகு ஐயா நானும் மோரியா தேசத்துக்கு வர போறேன். நானும் ஒரு மோரியா. பிள்ளைகளுக்கு பிரியாணம்னாக்கா அவ்வளவு இஷ்டம் பாருங்க. ஆகவே இந்த பிரியாணம் சொல்லும் போது அவன் எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பான் தெரியுமா? உடனே மறுபடி சொல்லாம அப்பவே அவன் சொல்லிக்கான் நான் வரேன். உடனே அவனுக்கு பிரியாணம் பண்ணி புறப்படுறாங்க. புறப்படும் போது இந்த சின்ன பையன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? தொண்ண எத்தையாவது பேசிட்டே இருப்பான். சின்ன பிள்ளைங்க எப்பவும் அப்படித்தானே பேசுவாங்க. என்னத்தையாவது பேசிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. அப்ப அந்த பேசுகிறத கேட்க 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 இந்த ஆபிரகாமுடைய மனசு எப்படி இருக்குன்னு யோசனை பண்றீங்க? ஐயோ இவ்வளவு அழகா பேசுறவனையா நான் கொல்ல போறேன், இவ்வளவு அழகா பேச போறவனையா நான் வெட்ட போறேன் என்று சொல்லி அவனுடைய உள்ளமானது துடியா துடிச்சிருக்கும். மகன் பேசுறத கேட்கறதுக்கு நமக்கு ரொம்ப சந்தோஷங்க. என்னுடைய மூத்த மகன் பிறந்ததுக்கு பிறகு 1 வருஷம் 1 வருஷம் இருப்போம். என்னுடைய மனைவி சொல்லுவாங்க, இப்ப மகன் பேசுறான், நடக்கிறான், என்ன அருமையா பேசுறான், என்னென்ன மாதிரிலாம் பேசுறான். அந்த சமயத்துல எல்லாம் ரொம்ப நெருக்கமான ஊழியங்கள் இருந்த சமயம். காலையில 6:15 நான் வீட்டு விட்டு போயிடுவேன், மகன் தூங்கிட்டே இருப்பான். ராத்திரி 11 மணிக்கு திரும்பி வருவேன், மகன் தூங்கிட்டே இருப்பான். அவன் முழிச்சு நான் பார்க்க முடியல. ஞாயிற்றுக்கிழமையாவது பார்க்கலாம்னாக்கா ஊழியத்துக்கு நான் புறப்பட்டு போயிடுவேன். ஞாயிற்றுக்கிழமை விடிகாலம், திங்கக்கிழமை விடிகாலம் திரும்பி வருவேன். அதே மாதிரி காலங்காத்தால எந்திரிச்சு நான் புறப்பட்டுடுவேன். அவனை பார்க்க முடியல, அவனுடைய பேச்சுகளை ரசிக்க முடியல. பல நாள் அப்படி நான் தடுமாறி போயிட்டேன். எனக்கே ரொம்ப நாள் ரொம்ப ஆசை. ஆக நானே ஒரு தீர்மானம் பண்ணேன். ஒரு நாள் நானே லீவ் எடுத்து என் மகன் முன்னாடி, அப்பா நான் தாண்டா உங்க அப்பா என்று சொல்லி அறிமுகப்படுத்தணும் போல எனக்கே ஒரு ஆசை ஏற்பட்டுச்சு. எனக்கு அவன் சந்தேகப்படக்கூடாது பாருங்க, என்னடா இது ஒவ்வொரு ராத்திரி வந்துட்டு போறானே, இவன் யாரா இருக்கும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் என்னுடைய உள்ளத்துல எழும்ப ஆரம்பித்தது. ஆகவே நானே என்னுடைய உள்ளத்துல அவன் பேசுறத கேட்க ஒரு ஆசை, அவன் நடக்கிறத பார்க்கறதுக்கு ஒரு ஆசை. எனக்கு பெத்த அப்பனுக்கே இப்படி ஆசை இருக்குமானாக்கா, இவனுக்கு ஆபிரகாம் அப்பனுக்கு அப்பா மாத்திரம் இல்ல, 100 வயசு தாத்தா இல்லையா? எப்பவுமே அப்பாவை விட தாத்தாக்கு பிள்ளைகள் மேல, பேர பிள்ளைகள் மேல ரொம்ப ஆசை. பிள்ளைங்களை அப்பா அம்மா அடிச்சாங்கன்னா ஓடி போய் தாத்தா கிட்ட தான் போகும். ஆகவே இந்த ஆபிரகாம் அப்பனுக்கு அப்பன், தாத்தாவுக்கு தாத்தா. ஆகவே 2 அன்பும் சேர்ந்து அந்த குழந்தைய என்னமா நேசிச்சிருக்குன்னு நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அப்ப அவன் யோசிப்பான், ஐயோ இவ்வளவு அழகா பேசுற இந்த குழந்தையா நான் வெட்ட போனேன், ஐயோ வெட்டக்கூடாது. எப்படிலாம் உனக்குள்ள போராட்டம் நடந்திருக்கும். நடந்து போயிட்டே இருப்பான். அந்த மழையில வார்த்தையில அப்பா இதனப்பா அதனப்பான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே போயிருந்திருப்பான். ராத்திரி நேரத்துல படுத்து தூங்கும் போது வேலைக்காரங்க படுத்து தூங்குறாங்க, கழுதைங்க அங்க கட்டி கிடக்குது. ஈசாக்கும் ஆபிரகாமுடைய மடியில படுத்திருக்கிறான். எல்லாரும் தூங்குறாங்க. ஆபிரகாம் தூங்கிருப்பான்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா தூங்கிருக்க மாட்டான். இன்னும் ஒரே ஒரு ராத்திரி இந்த மடியில படுத்திருக்கிற இந்த குழந்தை என்னுடைய கைகளினாலே நான் வெட்ட போறேனே என்று சொல்லி அவனுடைய உள்ளமானது துடியாய் துடித்திருக்கும். அடுத்த நாள் காலையில எழுந்த உடனே ஏதோ மோரியா தேசத்தினுடைய மலை காணப்படுகிறது. உடனே அங்கு போகிறான். மலையினுடைய அடிவாரத்துக்கு வந்தாச்சு. கழுதைகளை அங்க நிறுத்தினான். வேலைக்காரர்கள் அங்கே நிறுத்த சொன்னான். விறகு கட்டை எடுத்து ஈசாக்குடைய தலையில் மேல வச்சான். மகனே நாம போலாம். அப்போ இந்த ஈசாக்கு ஒரு கேள்வி கேட்கிறான், ஏப்பா விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, கத்தி இருக்குது, ஆனா பலிக்கு ஆடு எங்கப்பா? நாம இந்த மாதிரி தனியா நம்ம போனதே கிடையாது. ஏன்னா பலமுறை அவன் பலியை பார்த்திருக்கிறான், அப்பா பலி செலுத்துறத பார்த்திருப்பான். அதனாலதான் அந்த கேள்வி கேட்கிறான், பலிக்கு ஆடு எங்கே? இந்த கேள்வி கேட்ட உடனே இவனுடைய உள்ளத்துல எப்படி இருக்கும்? பெத்த அப்பனுடைய உள்ளத்துல எப்படி இருக்கும்? டேப்பா உன்னதாண்டா நான் வெட்ட போறேன் என்று சொல்ல அவனால முடியல. ஆக ஒரே ஒரு வார்த்தையில அவன் பதில் சொல்றான், தேவன் அதை பார்த்துக் கொள்வார், அதுக்கு மேல என்ன ஒண்ணும் கேட்டுறாதரா. மலைக்கு மேல நடந்து வந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு வந்த உடனே பலிபீடம் தயாராயிடுச்சு. பலிபீடம் எல்லாம் கடலெல்லாம் போட்டு கட்டி அந்த இடத்துல விறகெல்லாம் தூக்கி வைக்கிறாங்க. இந்த விறகு தூக்கி வைக்கும் போது இந்த சின்ன பையன் சும்மா இருப்பானா? அவனும் ஒவ்வொரு விறகு, அப்பா இதை எடுத்து வைப்பா, இதை எடுத்து வைப்பா சொல்லியிருப்பான். டே உன்னை வெட்டுறதுக்கு நீயே விறகு கொடுக்குறியாடா, இது என்னடா நியாயம் இது?
அப்படி உள்ள எப்படி துடிச்சிருக்கோம். விறகெல்லாம் அடிக்க ஆயிடுச்சுங்க. இப்ப என்ன செய்யறான் தெரியுங்களா? உடனே மகனை ஈசாக்கு இங்க வாப்பா, கையெல்லாம் தட்டுறான். தட்டிட்டு ஓடி வரான். என்னப்பா என்ன கேட்டீங்க? கை நீட்டுறா. கையை நீட்டுறான். கையை கட்டப்படுது, கால் கட்டப்படுகிறது. இப்ப அவனுக்கு புரிஞ்சிருச்சு. ஓ, தான் வெட்டப்பட போகிறன்றது புரிஞ்சிருச்சு. நேரம் அந்த பலிபீடத்துல தூக்கி அவனை கொண்டு போய் வச்சாச்சு. கண்ணை இறுக மூடிக்கொண்டான். இன்னும் கொஞ்ச நேரத்துல என் அப்பா என்னுடைய கழுத்தை வெட்ட போகிறார். ஆனா ஒண்ணு பாருங்க, கீழே இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்டான். ஏன்பா எல்லாம் இருக்குது, பலிக்கு எங்கப்பா ஆடுன்னு கேட்டான். ஆனா இந்த இடத்துல கைய கட்டி பலிபீடத்துல வச்சும் கூட ஒரு வார்த்தை கூட பேசுனதாக எழுதப்படலை. ஏன் தெரியுமா? எங்க அப்பா எனக்கு செய்யறதெல்லாம் நன்மையாதான் இருக்குமே தவிர தீமையா இருக்காது. சில சமயங்கள்ல உன்னுடைய வாழ்க்கையில ஏற்படுற போராட்டத்தை பார்த்து ஏன் எனக்கு அப்பா இப்படி செய்யறாரு, ஏசப்பா ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி எல்லாம் செஞ்சாருன்னு நினைக்கிறியா? பயப்படாதமா ஐயா, பயப்படாத. உன்னுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு காரியங்களும் நன்மைக்காகவே நடக்கும். ரோமர் கடிதம் 20 சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? கர்த்தரிடத்தில் அன்பு கூறலுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்குது. இதை எல்லாருமே சொல்லிட முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, ரோட்ல போறவங்க கூட சொல்லுவாங்க, அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ல இருந்து கீழே விழுந்துட்டான் ஒரு குடிகாரன், பயங்கர குடிகாரன், கீழே விழுந்து என்ன சொன்னா எல்லாம் நன்மைக்கு பிரதர், எல்லாம் நன்மைக்கு பிரதர் அப்படின்ட்டாங்க. அப்படி கிடையாது. அவன் 1008 தப்பு பண்ணிட்டு நன்மைக்குன்னு சொன்னா அது முடியாது. வசனம் சொல்லுது, கர்த்தரிடத்தில் அன்பு கூறலுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக முடிக்கிறது. அன்பு கூறலுக்கு தான் நடக்கிற வாழ்க்கையில எல்லாமே நன்மைக்கா இருக்கும். கர்த்தரிடத்தில் அன்பு கூறாதவங்களுக்கு நடக்கிறதெல்லாம் அவங்களுக்கு சிக்ஷை தண்டனை மாத்திரம் நினைச்சுக்கொள்ளுங்க. ஆனா கர்த்தரிடத்தில் அன்பு கூறலுக்கு நடக்கிறதெல்லாம் சிக்ஷை அல்ல, அது தேவனால் கொடுக்கப்படுகிறது. என்னமோ ஒரு நோக்கம் இருக்கும், நன்மைக்காகவே இருக்கும்னு மாத்திரம் புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவன் நீங்க துக்கப்படவே கூடாது. அந்த இடத்துல ஈசாக்கு ஒரு வார்த்தை கூட பேசல. ஆபிரகாம் கத்தி எடுத்தான், வெட்ட போற நேரம், கைகளை உயர தூக்கி வெட்ட போறான். அந்த நேரத்துல கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாமே நிறுத்துன்னு சொல்றாரு. உடனே கத்தி கீழே போட்டு. என்ன அருமையான கீழ்ப்படுதல் பாருங்க. வெட்டுனா வெட்டலாம், நிறுத்துனா நிறுத்தலாம். அங்கதான் நீ போகணும்னாக்கா அங்கதான் போறான். இந்த கீழ்ப்படுதல் நமக்கு வேணுங்க. இந்த கீழ்ப்படுதல் நமக்கு வேணும். சிலருக்கு பாருங்க, ஊழியத்துல கூட நீ அங்க போப்பா, நீ அந்த இடத்துல ஊழியம் இருக்குது, அங்க போய் உட்காருங்க, அங்க போய் செய்யுங்கனாக்கா அங்க போய் கேட்பாங்க, ஆமா அங்க வந்து அரிசி கிடைக்குங்களா, அங்க பால் போடுற என்ன வேலை இருக்குங்க, அங்க கொசு இருக்குதா, மூட்டை பூச்சி இருக்குதா, இதெல்லாம் கேட்டா உருப்படியா ஊழியம் நடத்த முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. ஆகவே எங்க போக சொல்றாரு அங்க போகணும். எந்த ஊழியத்தை செய்ய சொல்ல, எப்படியோ ஒண்ணு கர்த்தருக்குன்னு நம்ம செய்யும் போது எந்த வேலையை நம்ம வித்தியாசப்படுத்தவே கூடாது. எனக்கு ஏன் அந்த பொசிஷன் கொடுக்கல, எனக்கு ஏன் இந்த பொசிஷன் கொடுக்கல, என்னை ஏன் கீழே இறக்குனீங்க, இப்படிலாம் நம்ம பேசவே கூடாது. எந்த வேலையா இருந்தாலும் சரி, வசனம் சொல்லுது இல்லையா, எதை செய்தாலும் கர்த்தருக்கென்றே செய்யுங்கள். எதை செய்தாலும் சரி, நீ கர்த்தருக்குன்னு செய்யற மாத்திரம் வச்சுக்கோ. எந்த ஒரு மனுஷனுக்கோ எந்த ஒரு ஸ்தாபனத்துக்கோ நீ செய்யல, கர்த்தருக்குன்னு செய்யற அந்த ஒரு எண்ணம் உனக்கு இருந்துச்சுனாக்கா உன்னுடைய உள்ளத்துல பொறாமை இருக்காது, வேதனை இருக்காது, வெறுப்பு இருக்காது, ஏமாற்றங்கள் இருக்காது. நீ செய்கிறது எல்லாம் கர்த்தருக்கென்று. ஆகவே கர்த்தர் கணக்கு கேட்பார், கர்த்தருக்கு நீ கணக்கு கொடு. அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகளில நாம என்ன செய்யணும், கர்த்தருக்காகவே என்று சொல்லி நம்ம விட்டு கொடுக்கணும். சொல்ற மாதிரி கீழ்ப்படிஞ்சா போதும். ஆபிரகாம் வார்த்தைக்கு வார்த்தை கீழ்ப்படிஞ்சான். அதனால தான் அவனுக்கு விசுவாசியுடைய தகப்பன் சொன்னார். வெளியே வாப்பா, இந்த ஊரை விட்டுட்டு வெளியே வான்னு சொன்னா எங்கன்னு கூட கேட்கலைங்க, எங்க கூப்பிடுறீன்னு கூட கேட்கவே இல்லை. நாமளா கேட்போம், பிரதர் கொஞ்சம் அங்க வாங்கினாக்கா எவ்வளவு தூரம் கூப்பிடுறீங்கன்னு கேட்போம். ஆனா அவன் ஒண்ணும் கேட்கலைங்க, வான்னு சொன்ன உடனே புறப்பட்டு வந்துட்டான். அதுதாங்க கீழ்ப்படிதல். கர்த்தருக்கு சின்ன குழந்தைங்க கீழ்ப்படுகிற மாதிரியே கீழ்ப்படிஞ்சோன்னா அதுதான் கர்த்தருக்கு ரொம்ப இஷ்டம். அதனால்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறவங்க இந்த சின்ன குழந்தைங்க மாதிரி இருந்தாதான் பிரவேசிக்க முடியும்னு சொன்னாரு. கள்ளம் கபடம் இல்லாதபடி சொன்னது சொன்ன மாதிரியே கீழ்ப்படுகிறது. கத்திய கீழே போட்டான். அடுத்தது இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம தலையை உயர்த்தி ஆண்டவரை பார்க்கறான். சாமி வெட்ட வேணான்னு சொல்லிட்டாரு, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அந்த சமயத்துல பின்னாடி இருக்கிற ஆட்டை ஆபிரகாம் பார்த்தான் என்று சொல்லி 13வது வசனத்துல நீங்க பார்க்கலாம். பின்னாடி இருக்கிற ஆட்டை ஆபிரகாம் எப்படிங்க பார்த்தான்? அவனுக்கு முன்னாடி கண்ணு இருக்குது, பின்னாடி இருக்கிற ஆடு எப்படிங்க தெரிஞ்சிச்சு? இந்த ஆடு சத்தம் போட்டிருக்கும், நான் இங்க தாங்க இருக்கிறேன், என்ன வெட்டு என்று சத்தம் போட்டிருக்கும். ஆகவே அவன் திரும்பி பார்த்தா ஒரு முள் புதரில சிக்கி கொண்டிருக்கிற ஒரு ஆட்டை கண்டான் என்று எழுதப்பட்டிருக்குது. முள் புதரில சிக்கி கொண்டிருக்கிற ஒரு ஆடு. இது எப்படிங்க இந்த ஆடு இங்க வந்துச்சு? வசனம் சொல்லுது, ஆடு ஒண்ணு நிக்குதுன்னு எழுதப்பட்டிருக்குது. ஆனா ஆட்டுல 2 ஜாதி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒண்ணு வெள்ளாடு, இன்னொன்னு செம்மறியாடு. ஒண்ணு வெள்ளாடு, ஒண்ணு செம்மறியாடு. இதுல இங்க நிக்கிற ஆடு என்ன ஆடுன்றது தமிழ் வேத புஸ்தகத்துல சரியா எழுதப்படல. ஆனா ஆங்கில வேத புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ரேம் என்று சொல்லப்படுகிற செம்மறியாடு நிக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் குறிப்பிட்டு செம்மறியாடு? இந்த 2 ஆடுகளுக்கும் 2 விதமான சுபாவம் இருக்குது. செம்மறி ஆடுகள்லாம் எப்பவுமே கூட்டம் கூட்டமா போற வழக்கம் உண்டு. ஒத்தைக்கு எங்குமே போகாதுங்க. அதனாலதான் பாட்டு கூட பாடுவாங்க, சாஞ்சா சாயிர பக்கம் சாயிர செம்மறி ஆடுகள்னு சொல்லுவாங்க. பொதன்னு போகும், அப்படியே வரும். கூட்டம் கூட்டமா தான் போகுமே, ஒத்தையா போகவே போகாது. ஆனா கூட்டமா போக வேண்டிய ஆடு இந்த இடத்துல ஒத்தையா இங்க நிக்க வேண்டிய காரணம் என்ன? 2வது, இந்த வெள்ளாடு இருக்குது பாருங்க, கண்ட தலையை தின்னும்,
ஆனா செம்மறி ஆடு புல்ல மாத்திரம் தான் சாப்பிடும். இந்த இடத்துல புல்லு இல்லாத ஒரு இடம். ஆனா இந்த இடத்துல கொண்டு போய் தலையை அங்க கொண்டு போய் விடணும். புல்லு சாப்பிடாத ஒரு செம்மறி ஆடு இந்த இடத்துல எமது முகவரி சத்தியவசனம், தபால் பெட்டி எண் 55, 9 வெங்கட்ராமன் தெரு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 625002. என்றும் மாறா தேவனை